சரி, நெக்ஸ்ட்டு என்ன சம்னா 16th சம் பார்க்கலாம். 16th பார்த்துட்டு 15th பார்க்கலாம். ஏன்னா 16 பார்த்துட்டு 15 பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த சம் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டரில் போட்ட மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம்ல அட்மிஷனில், அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, கொஸ்டினை படித்து பாருங்கள். கீழே என்ன கேட்டிருக்கான்? ப்ரிப்பேர் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஓகேவா? ஸோ நான் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்மெட் போட்டு வச்சுட்டேன். ஃபார்மெட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரீவேல்யூவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டால் எப்படி பண்ணுறது? ரெண்டுமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் அப்படியே ஆர்டராக படிச்சுட்டே வந்து எது எங்கெங்கே வரணும்னு போஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? சரி, ஒன்றா வரலாம். Manju, Charu and Lavanya are partners in a firm sharing profits and losses in the ratio 5:3:2. Okay, va? Their balance sheet as on 31st March 2018 is as follows. Okay, capital account னு மஞ்சு, சாரு, லாவண்யா கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எங்கே வரும்? ரீவேல்யூவேஷனில் வருமா? வராது. ரீவேல்யூவேஷனில் இது வரும், ஆல்ரெடி பார்த்தோம்ல. அசட்ஸையோ லைபிலிட்டிஸோ ரீவேல்யூ பண்ணி அதில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்துச்சுன்னா தான் ரீவேல்யூவேஷன் வரும். மற்றபடி வேறு எதுவும் வராது. இப்போ இது கேபிட்டல் எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எந்த சைடு? ஆல்ரெடி அட்மிஷனில் பார்த்தோம்ல, கிரெடிட் சைடு. ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட் போடுவோம்? பர்டிகுலர்ஸு. யார் பார்ட்னர்ஸு? மஞ்சு, சாரு, லாவண்யா. மஞ்சு, சாரு, லாவண்யா. பர்டிகுலர்ஸு மஞ்சு, சாரு, லாவண்யா. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் எங்கே போடுவோம்? 70 கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. ஓப்பனிங் கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் சைடு. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3 பேருக்கும் 70,000. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு இப்போ கிரெடிட்டாஸ் வந்து ரீவேல்யூவேஷன் வருமானு கேட்டால் ரீவேல்யூவேஷன் இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. எப்படி கண்டுபிடிக்கிறது ரீவேல்யூவேஷன் இருக்கா இல்லையான்னு? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாரு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கிரெடிட்டாஸ் பற்றி எதுவுமே சொல்லல. அப்போ ரீவேல்யூவேஷனில் வராது. கிரெடிட்டாஸ்க்கும் கேபிட்டலுக்கும் சம்மந்தம் இல்லை, கேபிட்டல்லையும் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 50,000 ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் பிரித்து தரணும். யாருக்கு பிரித்து தரணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ். அட்மிஷனில் ஓல்டு பார்ட்னரும் இருப்பான், நியூ பார்ட்னரும் இருப்பான். ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும்தான் பிரித்து தருவோம். பட் இங்கே யார்? 3 பார்ட்னர் இருக்காங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகாங்க. ஆனால் எல்லாருமே ஓல்டு பார்ட்னர்ஸ் தானே. ஸோ எல்லாருக்குமே பிரித்து தரணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த 50,000 பிரித்து தரணும். எந்த ரேஷியோவில் பிரித்து தரணும்? கொஸ்டின்லேயே 5:3:2 கொடுத்துருக்காங்க. பிரித்து கொடுத்தா கேபிட்டலில் டெபிட் சைடாக கிரெடிட் சைடாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அதனால் கிரெடிட்டில் போடணும். பை P&Lனு போடணும். ஏன் இன்க்ரீஸ் ஆனால் கிரெடிட்டு, ஏன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்னா, நம்ம இப்போ தான் அந்த மாடர்ன் ரூல் பார்த்தோம். மாடர்ன் ரூலை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல்ன்றது லயபிலிட்டி. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். ஓகேவா? சரி, பை P&L அக்கௌண்ட் 50,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? 5:3:2வா? 50,000 × 5/10 எவ்வளோ வருது? இவனுக்கு 25,000 வருது. ஓகேவா? 50,000 × 3/10 இவனுக்கு எவ்வளோ வருதுன்னா 15,000 வருது. ஓகே, அப்போ இவனுக்கு எவ்வளோ வரும்னா 10,000 வரும். ஓகேவா? சரி, ஸோ நம்ம லயபிலிட்டி சைடில் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அசட் சைடில் பில்டிங் ரீவேல்யூஷனில் வருமா? கொஸ்டினில் பாரு, ரீவேல்யூஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கொடுத்துருக்கான். பில்டிங் டு பி அப்ரிஷியேட்டட் பை 28,000. நான் வந்து அட்மிஷன்லேயே சொன்னேன் ஒரு விஷயம், ஞாபகம் இருக்கா? அட்டு டூனா டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஃபாரு பைனா சேம் அமௌண்ட். ஓகேவா? சரி, இதில் என்ன சொல்லியிருக்கான்? பைன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம். பில்டிங் அப்ரிஷியேட்டட்னா ரீவேல்யூவேஷனில் என்ன பண்ணுவோம்? கெயின்லாம் கிரெடிட் சைடு, லாஸ்லாம் டெபிட் சைடு. ஓகேவா? ஸோ அப்ரிஷியேட்டட் பைனா 28,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெயினா லாஸா? கெயின். ஸோ அப்போ கிரெடிட் சைட் பை பில்டிங் எவ்வளோ கெயினு? 28,000. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஃபர்னிச்சர் ரீவேல்யூஷன் வருமா? ரீவேல்யூஷன் இருந்தால் வரும். கொஸ்டினில் ரீவேல்யூவேஷனில், அப்போ ரீவேல்யூவேஷனில் வராது, கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் வராது. தென் ஸ்டாக்குக்கு ரீவேல்யூஷன் இருக்கா? இருக்குது. ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை 10,000. டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்டாக் கம்மியாச்சுன்னா என்னது நமக்கு? லாஸ். ஸோ லாஸ் சைடில் டூ ஸ்டாக் 10,000 போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டெட்டர்ஸ் வந்து 40,000. ஓகேவா? டெட்டர்ஸ்க்கும் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் வரும், இல்லைனா வராது. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? இருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் 3,000. அட்மிஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும், ப்ரொவிஷன்னாலே ஆல்வேஸ் இட் இஸ் லாஸ்.
ஓகேவா. ஸோ லாஸ்ட்னால எந்த சைடு டெபிட் சைட். ஸோ டு ப்ரொவிஷன் எவ்வளோ அமௌண்ட்டு 3000. ஓகேவா. சரி, அதுக்கப்புறம் என்ன கேஷ் எல்லாம் ரீவேல்யூ பண்ண மாட்டோம். ஓகேவா. தென் மஞ்சு ரிட்டையர்ட் ஃப்ரம் த ஃபார்ம்னு சொல்லிட்டான். ஸ்டாக்கு போட்டாச்சு, ப்ரொவிஷன் போட்டாச்சு, பில்லிங் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ டேலி பண்ணுறது தான் வேலை. ஓகேவா. டேலி பண்ணுறது எப்படி, எந்த சைடு அதிகமாக இருக்குது, இந்த சைடு தானே அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடு 28,000. ஓகேவா. 28,000ல் மேலே எவ்வளோ இருக்குது 13,000 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 15,000. இந்த 15,000 என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து தரணும். அட்மிஷன்னாலும் சரி, ரிட்டையர்மெண்ட்னாலும் சரி, ஓல்டு பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே பிரித்து தரணும். இதில் எல்லாம் 3 பேருமே ஓல்டு பார்ட்னர் தானே. என்ன தான் மஞ்சு ரிட்டையர் ஆனாலும் அவ்வளோ ஓல்டு பார்ட்னர் தான். பிரித்து என்ன பண்ணணும், அவளோட கேபிட்டலில் போட்டுருணும். டு மஞ்சு கேபிட்டல் அக்கௌண்ட், டு சாரு கேபிட்டல் அக்கௌண்ட், டு லாவண்யா கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே. 15,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கிறது, 5:3:2 ரேஷியோ கொடுத்துருக்கானா. 15,000 × 5/10. அப்போது இவனுக்கு 7,500. 15,000 × 3/10. அப்போ இவனுக்கு 4,500. 15,000 × 2/10. அப்போ இவனுக்கு 3,000. ஓகேவா. அதே மாதிரி ஞாபகம் இருக்கா, என்ன சொன்னேன் லாஸ்ட் சாப்டர்லேயே, ரீவேல்யூவேஷனில் வர டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரீவேல்யூஷனில் எந்த சைடு வந்திருக்கு டிஃப்ரென்ஸு, டெபிட் சைடு. ஓகே, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடா. டெபிட் சைடில் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அது என்ன பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடுக்கு அனுப்பணும். கிரெடிட் சைடில் பை, இங்கே ரீவேல்யூஷனில் என்னென்னு போட்ட, கேபிட்டல்னு போட்டியா, மஞ்சு கேபிட்டல், லாவண்யா கேபிட்டல், சாரு கேபிட்டல்னு. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கேபிட்டல்னு போடணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரீவேல்யூவேஷன் போடணும். 7,500, 4,500, 3,000. ஓகேவா. சரி, இப்போ இதை டேலி பண்ணலாம். டேலி பண்ணால் என்ன வரும், இந்த சைடு தானே எல்லாத்துலேயும் இருக்குது. 70,000, 95,000, 70,000 + 25,000, 95,000 + 7,500. ஓகே. அப்போ இவனுக்கு எவ்வளோ வருதுன்னா 1,02,500. இவனுக்கு எவ்வளோ வரும் 89,500. இவனுக்கு எவ்வளோ வரும் 83,000. ஓகேவா. ஸோ இந்த சைடு எதுவுமே இல்லை, அப்போ அப்படியே தான் வரும். 1,02,500, 89,500, 83,000. இது அப்படியே என்ன போடுவோம், டூ பேலன்ஸ் கேரிட் டவுன். யார் ரிட்டையர் ஆகிறா, மஞ்சு ரிட்டையர் ஆகிறா. ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன்னா என்ன அர்த்தம், அடுத்த வருஷத்துக்கு கேரி டவுன் பண்ணுறோன்னு அர்த்தம். மஞ்சு தான் ரிட்டையர் ஆகிட்டால, அவளுக்கு வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன்லாம் கிடையாது, அவள் ரிட்டையர் ஆகி போயிட்டா. ஸோ அவளுக்கு போடக்கூடாது. ரிமைனிங் இருக்கிற சாருக்கும் லாவண்யாவுக்கும் தான் டூ பேலன்ஸ் கேரி டவுனு 18,500, 83,000 போடணும். அப்போ மஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் அதில் 1,02,000 எவ்வளோ 500. இதை என்னென்னு போடணுன்னு கேட்டால் இதுதான் பாயிண்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் வந்து அடுத்த சம்மு போட போகிறோம். ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு நம்ம செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், இமீடியட்டாக செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னா டு பேங்க்குன்னு போடுவோம். இதுவே அவளுக்கு செட்டில் பண்ணி அனுப்பாமல் கொஞ்சம் தான் செட்டில் பண்ணி அனுப்பாமல் அவளை லோனாக போட்டுக்கிறேன்னா டு மஞ்சூஸ் லோனுன்னு போடுவேன். ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா, லாஸ்ட் சாப்டருக்கும் இதுக்கும் இந்த பாயிண்ட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அதுலேயும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் பண்ணோம். கடைசியில் டேலி பண்ணி வரும்போது லாஸ்ட் சாப்டரில் எல்லாத்தையும் டூ பேலன்ஸ் கேரிட்னு போடுவோம். ஏன்னா 3 பார்ட்னர் அட்மிட் ஆகிற பார்ட்னரும் பிஸ்னஸில் அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகும். பட் இங்கே என்ன ஆகுது, ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் தட் இஸ் மஞ்சு வந்து ரிட்டையர் ஆகி போகிறா. ஓகேவா. அப்போ அடுத்த வருஷம் வந்து கேரி டவுன் பண்ண மாட்டோம், அடுத்த வருஷத்தில் அவள் இருக்கவே மாட்டாள். அதனால் ரிமைனிங் இருக்கிற பார்ட்னருக்கு டூ பேலன்ஸ் கேரி டவுன்னு போட்டு, ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு அவளுக்கு நம்ம கேஷ் கொடுத்துட்டோன்னா டூ பேங்க்குன்னு போட்டுடணும், கேஷ் கொடுக்கலன்னா டூ மஞ்சூஸ் லோன்னு போடணும். ஓகேவா. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான், மஞ்சு ரிட்டையர்ட் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். கொஸ்டினில் எதுவுமே சொல்ல, அவளுக்கு பே பண்ணியிருக்கோமா பே பண்ணலையான்னு. ஓகேவா. ஸோ நீ பே பண்ணிக்கிட்டோன்னு அசியூம் பண்ணி போட்டாலும் சரி, மஞ்சூஸ் லோன்னு போட்டாலும் சரி. ஓகே, நீ பே பண்ணிட்டான்னு டூ பேங்க்குன்னு போட்டுக்கோ. ஓகேவா, ஈஸி தானே. ஸோ இப்போ இதை வந்து நான் ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, அதுதான் அடுத்த சம்மு. எப்படி ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம அட்மிஷன்லேயே பார்த்தோம். லெட்ஜரை வச்சு எப்படி ஜேர்னல் கன்வெர்ட் பண்ணுறது, இங்கே இப்படி. ஓகேவா, தட் இஸ் எனக்கு இந்த 1,02,500க்கு என்ன வரும்னா, மஞ்சு கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், பே பண்ணால் பேங்க்கு, இல்லைனா மஞ்சூஸ் லோன். திரும்ப சொன்ன புரியலன்னா நல்லா பாருங்கள். நம்ம நேற்று ரீவேல்யூஷனில் பார்த்தோம், நம்ம எப்படி ஜேர்னல் போடுவோம்,
அக்கௌண்ட் வச்சு எப்படி ஜேர்னலில் போடுவோம்? கிரெடிட் சைட்னா கிரெடிட் கீழேருந்து மேலே, ஓகே. டெபிட் சைட்னா மேலேருந்து கீழே, ஓகே. மேலேருந்து கீழேனா மஞ்சு கேபிட்டல் டு பேங்க் ஆர் மஞ்சு கேபிட்டல் டு மஞ்சுஸ் லோன், ஓகேவா? இதுதான் அடுத்த சம்மு. சரி, இது பாருங்கள். அதேமாதிரி இந்த ஜேர்னலுக்கு என்ன இது கான்செப்ட்னு சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த சம் பாருங்கள். ஸோ லாஸ்ட் சம் புரிஞ்சுதா? சரி. கவின், மதன் அண்ட் ரஞ்சித் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 4:3:3 respectively. Kavin retires from the firm. On the date of retirement, his capital account show a credit balance of 1,50,000. ஓகே, அவன் ரிட்டையர் ஆகும்போது அவன் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 1,50,000. அந்த 1,50,000 என்ன பண்ணிவிடுவான்? லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஒன்று கேஷாவோ இல்லை லோனாவோ எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் பிஸ்னஸில் இருக்க போகிறதில்ல, ஓகேவா? ஸோ அதுக்கு 3 கேஸ் கொடுத்துருவாங்க. அமௌண்ட் இஸ் பெய்ட் ஆஃப் இமிடியட்லி, நாட் பெய்ட் இமிடியட்லி, 1 lakh பெய்ட் அண்ட் பேலன்ஸ் இன் ஃபியூச்சர், ஓகே. பெய்ட் ஆஃப் இமிடியட்லினா என்ன சொன்னேன்? மஞ்சுஸ் லோன் டு பேங்க்கா? பெய்ட் ஆஃப் இமிடியட்லினா இங்கே மஞ்சு கிடையாது, இங்கே யார்? கவின். அப்போது என்ன என்ட்ரி வரும்? கவின் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு, சாரி ஃபஸ்ட்டு வந்து பெய்ட் ஆஃபா? ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நம்ம பே பண்ணிட்டோம், அதனால் டு பேங்க். எவ்வளோ பே பண்ணிட்டோம்? 1,50,000 வந்து பே பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ ஃபுல் அமௌண்ட்டை போட்டுற வேண்டியதான், ஓகே. இதுக்கு நரேஷன் என்ன எழுதணும்? பேலன்ஸ் அமௌண்ட் டியூ டு கவின் இஸ் பெய்ட் ஆஃப் இமிடியட்லி, ஓகேவா? நரேஷன் எழுதாமல் விடாதீங்க, ஓகேவா? ஸோ நரேஷன் உங்களுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா புக்கில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இந்த ஜேர்னலுக்கான கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து பாருங்கள். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தா பிஸ்னஸை விட்டு கேஷ் போகுது, கோஸ் அவுட், ஓகே. கிரெடிட் வாட் கோஸ் அவுட்டா? அதே மாதிரி கவினோட கேபிட்டல் என்ன ஆகுது? அதிகமாகுதா கம்மியாகுதா? கம்மியாகுது, ஓகேவா? நம்ம மாடர்ன் ரூல்ஸில் பார்த்தோம்ல, கேபிட்டல் அதிகமாச்சுன்னா கிரெடிட், கம்மியாச்சுன்னா டெபிட், ஓகேவா? அதனால தான் வந்து கவின் கேபிட்டல் வந்து நம்ம டெபிட் பண்ணுறோம், புரிஞ்சுதா? இது வந்து கான்செப்ட்டு. பட் நீங்கள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பெஸ்ட்டு, ஓகேவா? ஐ மீன் என்னது, லெட்ஜரை வச்சு ஜேர்னலில் போடுறது, அக்கௌண்ட்டை வச்சு. இங்கே கீழேருந்து மேலே, ஓகே. இங்கே மேலேருந்து கீழே, ஓகே. மஞ்சு கேபிட்டல் டு பேங்க்கு, மஞ்சு கேபிட்டல் டு மஞ்சுஸ் லோனு. அங்கே மஞ்சு பேலா கவின்னு பேரை மாத்திரம், ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்ன? அமௌண்ட் இஸ் நாட் பெய்டு இமிடியட்லி. நாட் பெய்டு இமிடியட்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் என்ட்ரி தான். ஃபஸ்ட் என்ட்ரி என்ன? கவின் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு, இங்கே பேங்க்குன்னு போட்டோமா, அவளுக்கு பே பண்ணலாம், என்ன பண்ணுவோம்? லோன்னு போட்டுருவோம். கவின்ஸ் லோன் அக்கௌண்ட், ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டு? 1,50,000, 1,50,000, ஓகேவா? இதுக்கு நரேஷன் என்ன எழுதணும்னா, பேலன்ஸ் அமௌண்ட் டியூ டு கவின் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் லோன் அக்கௌண்ட். எல்லாமே புக்கில் இருக்கும், நரேஷன்லாம் புக்கில் ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது? 1 lakh இஸ் பெய்டு, பேலன்ஸ் இன் ஃபியூச்சர். இது என்னதுன்னா இந்த 2 என்ட்ரியோட காம்பினேஷன், ரெண்டுமே வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவின் கேபிட்டல் வந்து குறைய போகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. கவின் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ அவனுக்கு தரணும்? 1,50,000. 2 நம்ம எவ்வளோ தரோம் கேஷாக? 1 lakh தரோம். அப்போ அந்த 1 lakh வந்து 2 பேங்க்குன்னு போடணும். தராத 50,000 அவன் விட்டுருவானா? அவன் கேட்பான்ல, அது என்னன்னு போடுவான்னா, இந்த 50,000 வந்து 2 கவின்ஸ் லோனுன்னு போடுவோம், புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இந்த 2 என்ட்ரியோட காம்பினேஷன். இதில் 2 பேங்க்கு, இதில் 2 கவின்ஸ் லோன் இருக்கா, ரெண்டுத்தையும் சேர்த்து இதில் போடுறோம். ஏன்னா இதில் வந்து 1 lakh பே பண்ணிட்டா, 50,000 பே பண்ணல, ஓகேவா? ஸோ பே பண்ணது வரைக்கும் பேங்க்குன்னு போட்டு, பே பண்ணாத லோனுன்னு போட்டோம், புரிஞ்சுதா? ஈஸி தானே? சரி, இதே மாதிரி இதில் இன்னொன்று. இப்போ இதில் வந்து கவின் வந்து ரிட்டையர் ஆகிறான், ஓகே. இதில் வந்து கவின் ரிட்டையர் ஆகிறான். ரிட்டையர் ஆகாமல் சப்போஸ் கவின் டெத்தாக என்னன்னா, இந்த ஃபார்முலா வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், ஐ மீன் இந்த என்ட்ரி வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். கான்செப்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சது? ரிட்டையர்மெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா, இந்த ஜேர்னல், ஓகேவா? இதுவே டெத்தாக இருந்தால் என்ன ஜேர்னல்னா, கவின் கேபிட்டல்னு இருக்கா, கேபிட்டலுக்கு பதிலாக கவின்ஸ் எக்ஸிக்யூட்டார் டு பேங்க். அதே மாதிரி இங்கேயும் கவின் கேபிட்டல் இருக்கா, கேபிட்டலுக்கு பதிலாக கவின் எக்ஸிக்யூட்டார், ஓகேவா? அதே மாதிரி இங்கே கவின்ஸ் லோன் இருக்கா, கவின்ஸ் எக்ஸிக்யூட்டார் லோன் அப்படின்னு போடணும், ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் கவின் கேபிட்டலாக, கவின்ஸ் எக்ஸிக்யூட்டார், கவின்ஸ் லோன் பக்கத்தில் கவின்ஸ் எக்ஸிக்யூட்டார். ஸோ புரிஞ்சா? சேம் என்ட்ரி தான். கவின்ஸ் கேபிட்டல் லோன் வர இடத்துலலாம் வந்து கவின்ஸ் எக்ஸிக்யூட்டார்னு போடணும்,
ஓகே, தட் இஸ் டெத் ஆகிற பார்ட்னரோட எக்ஸிக்யூட்டார். எக்ஸிக்யூட்டார்னால் யார்? இப்போ நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருக்கேன். சப்போஸ் நான் டெத் ஆகிட்டேன்னா என்னோடய காசுலாம் யாருக்கு போகணும்னா என்னோடய அம்மாவுக்கோ இல்லை என்னோடய ஒய்ஃப்க்கோ இல்லை என்னோடய சில்ட்ரனுக்கோ என்னோடய பிரதருக்கோ ஆர் என்னோடய ஃப்ரெண்டுக்கோ வாட் எவர் யாரை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்னா உங்களுக்கு போயிடும். ஓகேவா, அதுதான் கான்செப்ட். சரி, இதுதான் அடுத்த சம்மு என்ன பாரு. சரி, அடுத்த சம் என்ன 20 போயிட்டீங்க. நடுவில் இருக்கிற சம்ஸ்லாம் என்னென்னு கேட்டால் காம்ப்ரஹென்சிவ் சம்லாம் தனியாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பெரிய சம் இல்லாமல் சின்ன சின்ன சம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிவ் பார்க்கலாம். காம்ப்ரஹென்சிவ் சம்ன்றது என்னதுன்னா சின்ன சின்ன சம்மாக பார்க்குறோமா அதெல்லாம் சேர்த்து தான் காம்ப்ரஹென்சிவாக பெரிய சம்மில் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிவ் சம் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த 20 சம் பாருங்கள். ஜனனி, ஜானகி, ஜமுனா ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் ரேஷியோ ஆஃப் 3:3:1. ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி ஜானகி டைடு. ஜானகி வந்து இறந்துட்டா. ஃபைனல் அமௌண்ட் டியூ டு வர் கிரெடிட் பேலன்ஸ் 1,40,000. தட் இஸ் அவள் வந்து இறந்ததுக்கப்புறம் அவளுக்கு தர வேண்டிய காசு பிஸ்னஸில் அவளோட ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 1,40,000 இருக்குது. அதுக்கு என்ட்ரி போட சொல்கிறாங்க. பெய்ட் ஆஃப் இமிடியேட்லி, நாட் பெய்டு, பார்ட்லி பெய்டு, பார்ட்லி நாட் பெய்டு. ஓகே, ரொம்ப சிம்பிள். அங்கே பார்த்த மாதிரி தான். அங்கே என்ன போடுவோம்? பே பண்ணிட்டா கேபிட்டல் டு பேங்க். ஓகே, யார் டெத் ஆகிட்டா? ஜானகி. ஓகே, சப்போஸ் அவர் ரிட்டையர் ஆகிட்டா ஜானகி கேபிட்டல் டு பேங்க்னு போடுவோம். ரிட்டையர் ஆகிட்டா. இதுவே டெத் ஆகிட்டா ஜானகி எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,40,000. ஓகேவா, சரி. செகண்ட் என்னது? நாட் பெய்டு இமிடியட்லி. நாட் பெய்டு இமிடியட்லின்னா என்ன? இதே என்ட்ரி தான். ஜானகி எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு, இந்த பேங்க்குக்கு பதிலாக என்னென்னு போடுவோம்? டு ஜானகி எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட். அங்கே என்ன போட்டோம்? கவின்ஸ் கேபிட்டல் டு கவின்ஸ் லோன். ஓகேவா, கவின் கேபிட்டல் கவின் லோன் இருக்கிற இடத்துல அந்த கேபிட்டல் லோன் இருக்கிற இடத்துல எக்ஸிக்யூட்டார்னு போடணும். அதனால தான் ஜானகி எக்ஸிக்யூட்டார் லோன். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட்டு? 1,40,000. அடுத்து என்னதுன்னா இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான். 75,000 பெய்டு, பேலன்ஸ் இன் ஃபியூச்சர். ஓகேவா, ஸோ எனிவேஸ் ஜானகி எக்ஸிக்யூட்டார் டெபிட் பண்ணோம். ஜானகி எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஆக்சுவலாக ஜானகி எவ்வளோ பே பண்ணோம்? 1,40,000 பே பண்ணோம். அதில் எவ்வளோ பே பண்ணுறான்னு கொஸ்டினில் சொல்கிறான். 75,000 தான் பே பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? 65,000 வந்து எக்ஸிக்யூட்டார் லோன் போயிடுமா? ஜானகி எக்ஸிக்யூட்டார் லோன். ஓகே, இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அது பார்த்தோன்னா அதை வச்சு இதை போட்டலாம். அங்கே கேபிட்டல் லோன் வர இடத்துலலாம் வந்து இங்கே எக்ஸிக்யூட்டார், அங்கே கவின்ஸ் கேபிட்டலா, இங்கே ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டார், அங்கே கவின்ஸ் லோனா, இங்கே ஜானகிஸ் எக்ஸிக்யூட்டார் லோன்னு போடணும். ஓகேவா, இது வந்து ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் என்னென்னா நல்லா பாருங்கள். இப்போது சம் போதுன்றவங்க இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இதோட கான்செப்ட் என்னன்றவங்க இது கண்டினியூ பண்ணுங்கள். கான்செப்ட் என்னென்னா இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏபிசி. ஓகேவா, லெட்ஸே ஏ வந்து டெத் ஆகிட்டான். ஓகேவா, டெத் ஆகிட்டால் இப்போது அவனோட கேபிட்டலில் டேலி பண்ணால் சம்திங் ஒரு அமௌண்ட் வருமா? அதை டூ பேலன்ஸ் கேரக்டர்னு போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா வந்து அடுத்த வருஷம் இருக்க மாட்டான், ஏன்னா செத்துட்டான்ல. அதே மாதிரி டூ பேங்க்குன்னு போட முடியுமானாலும் போட முடியாது. ஏன்னா வந்து அவன் தான் இறந்துட்டான்ல, அவனுக்கு எப்படி நம்ம பே பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுவோன்னா அவனோட எக்ஸிக்யூட்டாருக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ இப்போ எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்னு ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகும். எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட். ஓகேவா, இப்போ இதுக்கு ஜேர்னல் சொல்லு. ஜேர்னல் எப்படி வரும்? மேலே இருந்து கீழேயா? ஏஸ் கேபிட்டல் டூ எக்ஸிக்யூட்டாரா? அப்போ எக்ஸிக்யூட்டாரில் என்ன போஸ்டிங் வரும்னா பை ஏஸ் கேபிட்டல்னு இவனோட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன் வந்து கிரெடிட் சைடு வருதுன்னா லாஜிக் என்னென்னா எக்ஸிக்யூட்டார் நமக்கு யார்? பிஸ்னஸ்க்கு லயபிலிட்டி. ஏன்னா வந்து நம்ம அவனுக்கு பே பண்ணோம்ல, ஏக்காக அவனுக்கு பே பண்ணோம்ல, அதனால் அவன் லயபிலிட்டி, அதனால் கிரெடிட்டில் போடுறேன். அப்புறம் அவனுக்கு நம்ம பே பண்ணும் போது டு பேங்க், பே பண்ணால் டு பேங்க், பே பண்ணலன்னா டு எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட். ஓகேவா, இதை தான் என்ட்ரியாக போடுறோம். எக்ஸிக்யூட்டார் டு பேங்க் ஃபஸ்ட் என்ட்ரி. ஜானகி எக்ஸிக்யூட்டார் டு பேங்க். எக்ஸிக்யூட்டார் டு லோன் என்னது? ஜானகி எக்ஸிக்யூட்டார் டு ஜானகிஸ் லோன். அடுத்தது வந்து ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து போடுறோம். சேர்த்து போட்டால் ஜானகி எக்ஸிக்யூட்டார் டு பேங்க் டு ஜானகி
எக்ஸிக்யூட்டார் லோன். புரிஞ்சுதா? ஈஸி தானே? சப்போஸ் புரியலன்னா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி அந்த கான்செப்ட் பாருங்கள். ஓகேவா? சரி. ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா சின்ன சின்ன சம்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. காம்ப்ரஹென்சிவ் சம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட்டு அதோட வீடியோ போடலாம். ஓகேவா? ஹாப்பி லேர்னிங்.